Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Enjambakam. தமிழ்நாடு பாஜக கூடுதல் பலத்தோட இயங்க ஆரம்பிச்சதுக்குதான் இப்போ திரு பவன் கல்யாண் அவர்களுடைய வருகை இருந்ததா? அது பாலிட்டிக்கலா சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராமே கிடையாது. அவரால் தமிழ் படிக்க முடியுது, தமிழ் பேச முடியுது. அது என்ன திமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து அவங்களுக்கு ஒரு த்ரெட். ஒருவேளை வந்து கன்சாலிடேட் பண்ணுவாங்களா? அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் கேம்பெயின் பண்ணுவேன். இப்போ விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்துட்டார். அதே போல பாஜகவுக்கு ஒரு நடிகருக்கான அந்த கவர்ச்சி, அந்த முகம் வேணும் அப்படின்றனால பவன் கல்யாண் அவர்கள் இங்க வர்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். விஜய் இஸ் டர்னிங் டு பொலிட்டீஷியன் தான். ஆக்டிவான பொலிட்டிக்கல் இதுக்குள்ள வரல. ஏன்னா வந்து ஒரு கடைசியா ஏதோ ஒரு மூவி எடுத்துட்டு இருக்காரு. பட் எங்களுடைய இன்டென்ஷனும் அவருடைய இன்டென்ஷனும் என்னது? திமுக இருக்கக்கூடாது. தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படின்றது சிறுபான்மையினரா இருக்காங்க. அவங்களுடைய வாக்குகளையும் கவர பாஜகவினுடைய திட்டம். தமிழ்நாட்டில் அவருடைய பிரசன்ஸ் வந்து உறுதியா என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை சேர்க்கின்றதுல செகண்ட் தாட்டை இருக்க முடியாது. பவன் கல்யாண்ஜி அண்ட் ஏடிஎம்கே, பிஜேபி அண்ட் இன்னும் மிக முக்கியமானவங்க எல்லாம் விஜய் அவர்களுடைய வருகை குறித்து, கூட்டணி குறித்து பவன் கல்யாண் அவர்கள்கிட்ட கேட்டப்போ இன்னும் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இனிமே அப்போ பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் வரமாட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? பேசவே இல்லைன்னா வரமாட்டார். பிஜேபி என்ன எண்ணமோ அதே தான் அவருக்கு என்னது, திமுகவை நம்ம அன்சீட் பண்ணணும். அதுதானே கரெக்டா நான் சொல்றது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்லது நடக்கும் நம்ம வேண்டிட்டு போவோமே, அவ்வளவுதானே. பிஜேபியுமே அன்சீட் பண்ணணும்ன்றது அவங்களுடைய இல்ல. தமிழ்நாடு பாஜக நீங்க சொன்ன மாதிரி எந்த கிளாஷும் கிடையாது, ஒற்றுமையா தான் இருக்கும். அப்ப கூடுதல் பலம் சேர்க்கறதுக்கு தான் இப்போ திரு பவன் கல்யாண் அவர்களுடைய வருகை இருந்ததா? பவன் ஓகே. எனக்கு பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்களை அறிமுகப்படுத்தினது, உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்துல உண்மையை மறைக்கிறவங்க கிடையாது. அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாடி திமுகவில் இருந்தார், ஒரு டால் லீடர். அவர் தான் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நான் வந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வைஸாக இருக்கும்போது அவங்க அண்ணனோட பழகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. பட் இவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான். ஸோ அவர் மூலியமாக நான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து இன்சார்ஜாக இருக்காங்க, இந்த 1 நேஷன் 1 எலெக்ஷனுக்கு. அது பாலிட்டிக்கலாக சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராமே கிடையாது. ஓகே, அது ஒரு பாலிசி ஓரியன்ட் ப்ரோக்ராம். அந்த நிகழ்ச்சிக்கு டெப்யூட்டி சிஎம் அவங்க அழைக்கிறாங்க, அவர் வரார். நான் ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கேன்றதுனால நம்ம வந்து பேசுகிறோம், பழகிறோம், லாங்குவேஜ் கம்ஃபர்ட் இருக்கும் அவருக்கு, அந்த ஒரு இது இருக்குது. ரெண்டாவது நீங்கள் சொல்ல போனீங்கன்னா அவர் வந்து தமிழ்நாடுன்றது வந்து ஜென்ரலாகவே அவர் தமிழ்நாட்டில் வந்து அவருடைய யூத் டேஸ் ஃபுல்லாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். நீங்கள் நார்மலாகவே ஒரு யங் ஏஜ் ஒரு 35-40 வரைக்கும் நீங்கள் ஒரு 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன தான் எங்கே போனாலும் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு அந்த உங்களுடைய ஸ்வீட் மூமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே நின்றுடும் இல்லையா? நான் உண்மை ஒன்று சொல்கிறேன். அவருக்கு தலப்பாக்கட்டி பிரியாணி அவர் சாப்பிட்டது, யாமோதீன் பிரியாணி, ஒன்று கேட்டு சின்ன சின்ன கடைங்களாம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்து எடுத்து வந்து கொடுத்துருக்கோம். எந்த இடத்துல சிக்கன் 65 பிடிக்கும், எந்த இடத்துல வந்து ஃபிஷ்ஷு பிடிக்கும். 2 days ஒரு டெப்யூட்டி சிஎம்மாக அவர் இங்கே வரலையே. அவர் வந்து அவருடைய ஸ்கூல் டேஸும் அவரோட காலேஜ் டேஸும் அவருக்கு ஞாபகம் வருது. அன்றைக்கி நாங்கள் இங்கெல்லாம் எங்கே போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பயும் கிரேஸ் இருந்தவர் தான். ஏன்னா அவங்க அப்பா அவங்க அண்ணா வந்து சிரஞ்சீவி, இங்கே ரஜினிகாந்த் சார் மாதிரி அங்கே சிரஞ்சீவி ஃபேமஸ், அவங்க தம்பி அவர் அந்த கிரேஸ் இருந்தவர் தான். பட் இருந்தாலும் சின்ன சின்ன கடைகளில் போய் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு இதுதான் அவருக்கு. ஸோ ஹி லைக்ஸ் சென்னை வெரி மச். அவரால் தமிழ் படிக்க முடியுது, தமிழ் பேச முடியுது. அது என்ன திமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்னடா இது, ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வந்து தமிழ் பேசுகிறாரு, தமிழ் படிக்கிறாரு, தமிழில் தவறு இல்லாமல் பேசுகிறாரு. இது வந்து அவங்களுக்கு ஒரு த்ரெட். ஒருவேளை வந்து கன்சாலிடேட் பண்ணுவாங்களா? அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் கேம்பெயின் பண்ணுவேன், நான் உறுதியாக திருப்பதி நிறைய வாட்டி வருவேன், என்டிஏ கூட்டணியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னால் என்ன முடியுமோ எல்லாம் செய்வார். அதை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாரு. முருகர் மாநாட்டுக்கு வருவேன் அப்படின்றது எல்லாமே முருகர் மாநாடுக்கு தான். இங்கே முருகர் மாநாடு இதுதான். முருகர் மாநாடுடைய இந்து முன்னணி அவங்க வந்து மிக சிறப்பாக நடத்துகிறாங்க. 5 லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மதுரையில் நடக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஆமாம் வரதா சொல்லியிருக்காரு.
அவருடைய ஸ்கெட்யூலும் செக் பண்ணிட்டு சொல்றேன்ட்டு இருக்காரு. இல்ல இப்போ நோக்கம் வந்து இப்போ விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்துட்டார். அதே போல பாஜகவுக்கு ஒரு நடிகருக்கான அந்த கவர்ச்சி அந்த முகம் வேணும் அப்படின்றனால பவன் கல்யாண் அவர்கள் இங்க வர்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? சரி, நீங்க அரசியலுக்கு வந்தப்புறமாவே நீங்க இந்த நடிகர்லாம் விட்டுடணும். அரசியலுக்கு வந்தப்புறமாவே உங்களுக்கு ஒரு திக் ஸ்கின் வேணும். நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஸ்மால் கிரிட்டிசிசமை கூட அவங்களால ஏற்றுக்க முடியாது. அதுக்கு தான் அவங்க எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் ஒரு ஸ்மால் கிரிட்டிசிசம் கூட என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ஸ்டேஜில் ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்லேயோ அது யார் சொல்லியிருப்பாங்க, முகம் தெரியாதவங்க சொன்னால் கூட அவங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. பட் அரசியல் அப்படி கிடையாது. அரசியலுக்கு வந்த மூலமா முகம் தெரிந்தவங்களே உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஐ சி விஜய் as a விஜய் இஸ் டர்னிங் இன்டு ஏ பொலிட்டீஷியன் தான். நான் வந்து அவர் சும்மா நம்ம வந்து உட்காந்து ஒரு ஆக்டர் நான் பிராண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இனி அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்டிவான பொலிட்டிக்கல் இதுக்குள்ள வரல. ஏன்னா வந்து ஒரு கடைசியாக ஏதோ ஒரு மூவி எடுத்துட்டு இருக்காரு. பட் எங்களுடைய இன்டென்ஷனும் அவருடைய இன்டென்ஷனும் என்னது, திமுக இருக்கக்கூடாது. மீன்ஸ் பவர்ல இருக்கக்கூடாது. ஸோ அந்த கணக்குக்காக தான் வந்து அவர் இனிமே தொடர்ச்சியா தமிழகத்துல வந்து பயணம் செய்வாரு, கூட்டத்துல எல்லாம் பங்கெடுத்துக்குவாரு. அவருக்கு ஒரு ஆசை இருக்கு, ஒரு தேசிய முகமாகணும் அப்படின்றதுனால தமிழ்நாடு. அவர் ஆல்ரெடி தேசிய முகம்தான். பிரதமருடைய மோஸ்ட் ட்ரஸ்டட் பர்சனு. இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணக்கூடியவர். எல்லா இடத்துலையுமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நீங்கள் போன வாட்டி அதை பேசும்பொழுது இருமுனார்ன்றதுக்காக ஹால்ஸ் எடுத்து கொடுத்தாரு பிரதமர். இமேஜின் பண்ணி பாருங்க, பிரதமர் இவ்வளோ க்ளோஸாக யாருக்கிட்டங்க இருப்பாங்க. நாங்களும் 10 ப்ரோக்ராம் பண்ணவங்க பிரதமர்கிட்ட. அதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சவர். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமஸாக இருக்கக்கூடியவர். எங்கள் சென்னையில் நேற்று வராங்க. சென்னையில் கூட்டம் இல்லையா அவருக்கு? எவ்வளோ கூட்டம் வந்தது? இது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். இவ்வளவுதான் வரணும், கட்சி ஆட்கள் வரக்கூடாது. அவங்க அவருடைய செப்பரேட் கட்சியை அந்த அளவுக்கு கொண்டு வரணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கு. இன்னொன்னு, இங்க தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படின்றது சிறுபான்மையினரா இருக்காங்க. அவங்களுடைய வாக்குகளையும் கவர பாஜகவினுடைய 125 தொகுதியில தெலுங்கு பேசுறவங்க ஒரு கன்சாலிடேஷனா இருக்காங்க சார். 18% வாக்கு இருக்கு. அது நீங்க கேஸ்ட் சென்சஸ் எடுத்தப்புறமா தெரியும் அது எவ்வளவு. அதை விட அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சார், இந்த தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடா அந்த மாதிரி இல்லை சார். இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன், நான் வந்து தெலுங்கு பேசுகிறவங்க தானே. யாராவது என்கிட்ட வந்து தமிழ் மொழியை பற்றியோ தமிழர்களை பற்றியோ தப்பாக பேச சொல்லுங்களேன். கட்டாயமாக கோவம். நான் வந்து டெல்லியில் அட்வைசராக இருந்தேன் ஹெல்த் மினிஸ்ட்ரியில். ஆந்திராவுக்கும் தெலங்கானாக்குமா 13 காலேஜ் வாங்கி கொடுத்தேன். அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள்ட்ட கேளுங்க. நாங்கள் அண்ணனும் நானும் போட்ட ஸ்கெட்ச் அது. இங்கே வந்து இதில் 13 காலேஜ். என்கிட்ட இன்னும் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் என்ன ஏதுன்ட்டு. அமைச்சர்கிட்ட எந்த அளவுக்கு உட்காந்து ப்ரீஃப் பண்ணார். உண்மையிலேயேங்க நம்ம நாடு, நம்ம பிறந்தோம், நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், தமிழ்நாடு நம்மளுடைய ஊர், நம்ம மண். இப்போ என்னால் போய் ஹைதராபாத்தில் இருந்துட முடியுமா? ஒரு நாள் இருப்பேன். தெலுங்கு பேசுகிறவங்க தான், நானும் தெலுங்கு பேசுவேன் தான். பட் எனக்கு அந்த ஃபுட்டு எனக்கு ஒத்துக்காது, அந்த காரம் ஒத்துக்காது. ஐயோ அப்படின்னுவேன் நான். போவேன், பார்ப்பேன், பில்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே டன், வணக்கம், நன்றி, வணக்கம். இப்போ நாளைக்கு டெல்லி போவேன், நாளைக்கு ஈவினிங்கே ரிட்டனு. இருக்க முடியாதுங்க. நம்ம இந்த ஊர் தான், இதுதான் நம்ம ஊர். அதனால தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த தெலுங்கு, தமிழ், ஆனால் நீங்கள் எனி பார்ட்டி எடுத்துக்குங்க, திமுக எடுத்துக்கங்க, அதிமுக எடுத்துக்குங்க, முக்கியமானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க. அப்படி நீங்கள் பார்க்காதீங்க. அவங்களும் தமிழ் தான், சிறப்பாக செயல்படுறாங்க. அதனால் நீங்கள் அந்த பதவியை கொடுக்குறீங்க. அவங்க லாங்குவேஜ் என்ன, அவங்களுடைய காஸ்ட் என்னன்னு பார்த்து கொடுக்கறது இல்லையே. இல்லை, அந்த ஓட் பேங்க்கை மையப்படுத்தி தான் பவன் கல்யாண் அவர்களுடைய அரசியல் வருகை இருக்கும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இல்லை, இன் ஜென்ரலாகவே அவர் வந்து ஒரு நேஷனலிஸ்ட் மைண்டை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. தமிழ்நாட்டில் அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து உறுதியாக என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை சேர்க்கின்றதுல செகண்ட் தாட்டே இருக்க முடியாது. அது 100%. ஏன்னா நேற்று சும்மா வந்து ஒரு மீட்டிங் தான் வந்தார். அந்த மீட்டிங்கில் ஃபுல்லாக நேஷ்னல் ட்ரெண்டிங், எல்லா நேஷனல் மீடியா இருக்கிறாங்க, எல்லாம் நேஷனல் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க, தமிழ்நாட்டில் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவருக்கு வந்து எஸ் டன் எக்ஸலண்ட். அவருடைய ஸ்பீச் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீச், அருமையாக இருந்தது. ஏன்னா எல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட் பேசியிருந்தார். ஸோ ஐ திங்க் பவன் கல்யாண்ஜி அண்ட் ஏடிஎம்கே, பிஜேபி அண்டு இன்னும் மிக முக்கியமானவங்கெல்லாம் இன்னும் நிறைய பேர் நல்லவங்களாம் ஒன்று சேருவாங்க. திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையை செய்வோம். அதனால தான் சொன்னேன், டிவிக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டென்ஷனும் அதாக தானே இருக்கு. இந்தியா டுடேயோட கருத்து கணிப்பு அப்படி சொன்னதா தெரியலையே. என்ன சொல்றாங்க?
திமுக தான் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி தான். நீங்க இதுக்கு முன்னாடி வந்து எல்லா கருத்து கணிப்பும் எடுத்துப்போம். எல்லா கருத்து கணிப்புமே ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவரபுளாக தான் வரும். நாங்கள் இதுக்கு முன்னாடி இப்படி நீங்கள் பாருங்கள், மகாராஷ்டிராவில் எங்களால் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொன்னீங்க, மத்திய பிரதேஷில் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொன்னீங்க, அஸ்ஸாமில் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொன்னீங்க, ஆந்திராவில் வாய்ப்பே இல்லை ஜெகன் தான் ஆட்சி அமைப்பாருன்னு எல்லாரும் சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு ஸ்வீப் பண்ணிட்டாங்க ஆந்திராவில். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஸோ கருத்து கணிப்புன்றது வந்து மக்களுமே, நீங்கள் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாம் நாங்கள் சர்வே எடுத்துட்டோம், நாங்கள் போனோம், நாம் பேசணும். பட் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த திமுகவுக்கு ஃபேவரபுளாக வரக்கூடிய சில சர்வே எல்லாம் இருக்குது. பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கடைசி நாள் வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து பெருசாக பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரவுடிசமே பண்ணி ஆட்சியை பிடிச்சவங்க. திமுகலாம் ரவுடிசம், கட்டப்பஞ்சு, அதனால என்ன பண்ணுவாங்க, அமைதியாக இருப்பாங்க. கடைசி நாளில் குத்திடுவாங்க, ஓட்டை மாற்றி போட்டுவாங்க. குத்திடுவாங்கன்னா வேற பாருங்க, இப்ப கூட பாருங்க குத்திடுவாங்கன்னு பாத்தீங்களா, தமிழ்நாட்டுல மட்டும் பாருங்க ஒரு சாதாரண வார்த்தையை கூட நம்ம டபுள் மீனிங்கா எடுத்து குத்திடுவாங்கன்னா கொலை பண்ண இல்லைன்னா அதே கட்சிக்கு வாக்கு செலுத்திடுவாங்களான்னு சொல்றாங்க. உங்க ஆசையை நிறைவேற்ற மாட்டாங்க சார், உறுதியா எங்கே ஆசையை தான் நிறைவேற்றுவாங்க. அதனால பவன் கல்யாண் அவர்களுடைய ஒரு ஜெர்னி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரை வந்து நம்ம வந்து முழுமையாக பயன்படுத்திப்போம், அதில் ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் இஸ் அ வெரி இன்டலெக்சுவல் பர்சன். ஜஸ்ட் நடிகராக நீங்கள் அவருடைய ஸ்பீச் அவரே எழுதினார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பொலிட்டிஷியன்ஸ் அதுக்கு எழுத முடியல. யாரையோ சொல்கிறேன்னு வச்சுப்போமே, நாம் பார்த்து அண்ணன் நயினார் அவர்கள் அவருடைய ஸ்பீச் அவரே எழுதுறாரு. அதே மாதிரி அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அவரே எழுதுவார் ஸ்பீச்சை. அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அவரே எழுதுறாரு ஸ்பீச்சை. நான் பார்த்தேன், இதெல்லாம் நான் கவனித்து சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னும் அதே மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவங்களே நான் பார்க்குற நிறைய ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அன்புமணி அவர்கள், அண்ணன் அன்புமணி அவர்கள் ஹீஸ் லிட்ரலி சிட்டிங் ஆன் டேபிளில் உட்காந்து ரெடி பண்ணிக்கிறார் ஸ்பீச் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு. அதுபோல் வந்து நான் சொல்கிறேன், இந்த சில பேர் வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். நார்மலாக பண்ண மாட்டாங்க, நார்மலாக கொடுக்குற ஸ்பீச்சை படிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவரே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவரே உட்காந்து எல்லாருடைய கருத்து கேட்டு இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும், இதை சொன்னால் எப்படி இருக்கும், அதை தமிழில் எழுதிக்கிறார். ஹி நோஸ் டு ரீட் அண்ட் ரைட் தமிழ், பவன் கல்யாண்ஜி. ஸோ அருமையாக பண்ணுறாரு. அதுக்கு நிறைய இன்புட்ஸ் அண்ணன் கேஎஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களும் கொடுத்துருக்குறாங்க. அவருக்கும் இந்த இன்டர்வியூ மூலயமா நான் நன்றியை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறார். திமுகவில் இருந்தவர். அவரை வந்து திமுக பெருசாக பயன்படுத்திக்கலனாலும் உறுதியாக சொல்கிறோம், நாங்கள் பெரிய லெவலில் அவரை பயன்படுத்தி. தமிழ்நாடு பாஜக கூடுதல் பலத்தோட இயங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி இறங்கிட்டோம் சார். ஓகே, இல்ல பவன் கல்யாண் வருகை இன்னும் கூடுதலான ஒரு பலத்தோட. ஆமா, எங்க கூட்டணி ஜெயிக்கணும். அதுக்கு நாங்க எந்த அளவுக்குனாலும் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். கட்சி தொண்டர்கள் அந்த அளவுக்கு உழைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் மட்டும் என்ன, நீங்க பாருங்க, இன்னும் வந்து அவருக்கு இன்னும் ஆர்கனைசேஷன் செட்டப் வரல. எங்க ஆர்கனைசேஷன் செட்டப் வந்தப்புறமா தானே அவர் அடிக்கிற சிக்ஸர் எல்லாம் வந்து கிரவுண்ட்ல இருக்கா, கிரவுண்டுக்கு வெளியே போதான்னு தெரியும். இந்த ஆர்கனைஸ்டு செட்டப் எப்போ வரும்? மேபி வெரி ஷார்ட் இட் ஷுட் ஹேப்பன். 1 month 1 or 2 monthsல வந்து நடந்தே ஆகணும்னு நினைக்கிறேன். டைம் இல்லையா? நீங்க ஒன்று, இது தேசிய கட்சி சார், நம்மளது மட்டும் பண்ண முடியாது. ஒட்டி நான் சொல்றேன் 26 தான் நோக்கம். அப்படிங்கும்போது அதுக்கான கால அவகாசம் அவருக்கு 6 மாசம் போதும். உங்களை ஒரே ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கே மொத்த திமுகவும் ஒப்பாரி வச்சாங்களே. இனி ஃபுல் ஃப்ரீடம் வேற இருக்கு அவருக்கு. முன்னாடியாவது இப்படிதான் பஞ்ச் பண்ணணும் பாக்ஸிங் மாதிரி, இப்போ எப்படி வேணாலும் பஞ்ச் பண்ணுவாரு. 6 மாசம் போதும். அதெல்லாம் அவருடைய முழு சப்போர்ட் அண்ணன் நயினார் அவர்களுக்கு ஃபுல்லா இருக்கு. அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவர் ஒரு இடத்துல கூட பர்சனலாக என்கிட்ட பேசும்பொழுது கூட நான் சொல்றேன், அந்த அளவுக்கு மிகப்பெரிய மரியாதையும் தம்பியுடைய உழைப்பை வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க பசங்க கிட்ட பேசும்பொழுது கூட சொல்றாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, ரீசெண்டாக ஒரு பட்டமளிப்பு விழாக்கு போனார் பார்த்தீங்களா அண்ணன் அண்ணாமலை அவர்கள். கன்னியாகுமரிக்கு போனார், ஒரு யூனிவர்சிட்டி, ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ். அப்போ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இங்கிருந்தாங்க, எங்கே சென்னையில் இருந்தாங்க. ஆனால் அவங்க பசங்களை அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் இவர் யாருமே வரக்கூடாதுன்னாரு. அண்ணாமலை அண்ணா அவர்கள் யாருமே வரக்கூடாதுன்னாரு. பட் ஆனால் யாருக்கும் சொல்லவும் இல்லை, வர வேணான்னாரு. பட் நமக்கு நியூஸ் தெரிஞ்சு மொத்த கட்சியும் அவர் கூட இருக்கணும், அவர் ஃப்ளைட் ஏற்றி விட்ட அப்புறமா தான் நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போகணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு மொத்த கட்சி இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் அது பண்ணியிருக்க கூடாதுல்ல.
ஸோ அதனால் இது சும்மா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி 2 பேர் உள்ள பிரச்சனை, அது இது இது அது சும்மா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் ரொம்ப நாங்கள் வந்து நாங்கள்லாம் வந்து எந்த கடையில் பிரியாணி நல்லா கிடைக்கும், நான் நீங்கள் நம்புவீங்களா, அண்ணன் நயினார் அவர்கள் வந்து அந்த இந்த அக்கா இருக்காங்களே, ஒரு அக்கா மீன் சுந்தரி அக்கா, அங்கேருந்து மீன் வரும் தெரியுமா, ஹோட்டலுக்கு போனால் அவருடைய ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே போனால் பட்டினம்பாக்கம் பீச்சில் இருந்து வரும். ஆமாம், எங்களுக்கு பிடிக்கும், அங்கேருந்து கொண்டு வருவார் அண்ணன். ஏன் பண்ணணும் இதை? எங்கே சிக்கன் பிடிக்கும், எங்கே மட்டன் பிரியாணி எங்கே நல்லாயிருக்கும் பார்த்து எங்க நாங்கள்லாம் ஒரு பிள்ளைங்க மாதிரிங்க. அவங்க பிள்ளைகளுடைய வயசு எங்களுக்கு என்ன 2 வருஷம் 3 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அதனால் நாங்கள் ஒரு ஃபேமிலி, எங்களுக்கு வந்து கட்சி ஜெயிக்கணும், எங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜெயிக்கணும், எங்களுக்கு அமித்ஷா அவர்கள் ஜெயிக்கணும், இந்த சித்தாந்தம் ஜெயிக்கணும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிக்கணும். விஜய் அவர்களுடைய வருகை குறித்து, கூட்டணி குறித்து பவன் கல்யாண் அவர்கள்கிட்ட கேட்டப்போ இன்னும் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இனிமே அப்போ பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் வரமாட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? பேசவே இல்லைன்னா வரமாட்டாருன்னு அர்த்தமா? இல்லை, பேசவே இல்லைன்னா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஏற்கனவே பேசணும், அதிமுக பேசுச்சுன்னு சொன்னாங்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். சில நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன், எல்லா விஷயமே மீடியாவிலையும் எல்லா விஷயமே வந்து ஜேர்னலிஸ்ட் முன்னாடியும் வச்சுட்டோன்னா அப்புறம் அரசியல் கட்சி எதுக்கு, அப்புறம் சீக்ரெசி எதுக்கு, அப்புறம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்க, உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன? அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் எப்படி சொல்லுவேன்? கேட்டு போடுறது தானே மீடியாவோட வேலை. அது நாங்கள் சொல்ல மாட்டோம்ல, அது திமுக காரங்களாக தான் சொல்ல. பட் நாங்கள் ஏன்னா நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சீக்ரெசி. நம்மளுடைய யுத்த காலத்தில் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வியூகத்தை வந்து நம்ம இது பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா எப்படி? அது உங்கள் மூலியமா திமுக காரங்க தெரிஞ்சுப்பாங்கல்ல. அதனால் அதை சொல்லணும்னு நான் நினைக்கல. நான் அதுவே திருப்பி சொல்கிறேன், சகோதரர் விஜய் அவர்கள் அவருடைய திறமையோ அவருடைய ஃபேன் பேஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி. யாருமே இதை வந்து நம்ம கிரிட்டிசைஸே பண்ண முடியாது. ஆனால் அவருடைய எண்ணமும் என்னவா இருக்குது? பிஜேபியோட எண்ணமாக தான் இருக்குது. பிஜேபி என்ன எண்ணமோ அதே தான் அவருக்கு இருக்கு. என்னது? திமுகவை நம்ம அன்சீட் பண்ணணும். அதுதானே கரெக்டாக நான் சொல்கிறது? அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்லது நடக்கும் நம்ம வேண்டிட்டு போவோமே, அவ்வளோதானே. பிஜேபியுமே அன்சீட் பண்ணணுன்றது அவங்களுடைய கொள்கை தான். எது? விஜய் அவர்கள் இங்கே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரா? சகோதரர் விஜய் அவர்கள் எங்கேயா ஒரு இடத்துல பிஜேபியை பத்தியோ மோடி அவர்களை பத்தியோ நாங்க அன்சீட் பண்ணணும்னு எங்கேயா ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு? அரசியல்ல சார் நீங்க என்ன சார் பேசுறீங்க? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரே ஆகல, முதலமைச்சரா இருக்காரு, முதல் முறையா தமிழ்நாடுக்கு வராரு, அப்ப போய் சந்திச்சவர் சகோதரர் விஜய். கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அவர் என்ன சொன்னார்? மனிதர் அவர் தானே, பாஜகவும் எதிரி சார். மனிதர் அவர் தானே, கேரக்டர் எப்படி சார் மாறும்? கட்சி ஆரம்பிக்கலாம் சார். இங்க என்ன பொதுவாகவே உங்களுக்கு என்ன, இங்க வந்து திமுக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. என்ன பிஜேபி பத்தி பேசுனா வந்து உங்களுக்கு பிஜேபி இன்னைக்கு நெகட்டிவே கிடையாது. பிஜேபி இன்னைக்கு பாசிட்டிவ் சைட்ல போயிட்டு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? 3% இருந்து 11% வந்திருக்கோம். வளர்ந்துருக்கு. வளர்ச்சியே முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. வளர்ச்சியே உங்க கட்சிக்கு வராது. எத்தனை ஆர்எஸ் பாரதியில இருந்து, பொன்முடி அவர்கள்ல இருந்து, நம்ம துரைமுருகன் அண்ணால இருந்து என்ன வேணாலும் வரலாம்ப்பா, இவங்க மட்டும் வரவே முடியாது. அசுர வளர்ச்சி பிஜேபி சொன்னாரா? சொல்லலையா அண்ணன் துரைமுருகன் அவர்கள்? அவர் வாயாலே சொன்னார்ல, அசுர வளர்ச்சியில் வளர்ந்துட்டு இருக்காங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ணன் கே நேரு அவர்கள் என்ன சொன்னாங்க? எப்பா விட்டா டெபாசிட் காலி பண்ணுவாங்க போல. இந்த லிட்டரலி இந்த வேர்டை பயன்படுத்தினார் அவர். ஸோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய பிஜேபியை எப்படி ஒருத்தர் அன்சீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது எப்பவுமே என்ன நினைப்பாங்க, எப்படியா இதெல்லாம் நெகோசியேஷன், இதை நம்ம வெளியில பேசவே கூடாது. இல்ல, இது எதிரி திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. அதே ஆங்கிள் தான் பாஜகவையும், பாஜக எங்களுடைய இது சார் மெயின் கொள்கை எதிரியே பாஜகன்ட்டார். அதன் பிறகு எப்படி நீங்க அவரை இணக்கமா சேர்த்து பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார். நான் திருப்பி சொல்றேன், திமுக பிஜேபி கொள்கை எதிரிங்க தானே. கூட்டணி இருந்ததா இல்லையா? இருந்திருக்காங்க. பேசாதீங்க. இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு, ஐயா கருணாநிதி அவர்களும் வைகோ அவர்களும் எப்படி சண்டை போட்டு ரெண்டா பிரிஞ்சுக்கிட்டாங்க, கரெக்டா? ஐயா வைகோ அவர்கள் பேசினதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா? நீங்க எத்தனை பீப்பு போடுவீங்க? அப்படி திட்டிருப்பார் முதலமைச்சர். நாங்க கூட அந்த அளவுக்கு வசப்பாடி இருக்க மாட்டோங்க. ஐயா வைகோ அவர்கள் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் ஒரு ரைஸ் பேக், சாண்ட் பேக் என்னென்ன சொன்னாருங்க. இன்னைக்கு பின்னாடி போய் நிக்கலையா? கொடி பிடிக்கலையா? அவருக்கு பண்றாரா பண்ணலையா? சொல்லுங்க. இதெல்லாம் சகஜம்தான். இல்லைங்க, நீங்க அரசியல்ல நம்ம எதிரி யாருன்னு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்றோம். அந்த எதிரியை எப்படி நம்ம வீட்டுக்கு அனுப்புறோன்றது தான் இந்த யூகத்தை வகிக்கிறோம். அதுக்கேற்று நம்ம கொண்டு போறோம்.
அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நடுவில் என்ன, நீங்கள் சொன்ன மாதிரியே அது வந்து பதவி இன்னும் போடலைன்றதுனால அது சில ஸ்மால் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம். பட் கட்சி ரீதியாக நம்ம தெளிவாக இருக்கும். இப்போ மேபி இப்படி வரைக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ அதிமுக, பாஜக கூடவே வந்து பவன் கல்யாண், விஜய் அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்னா நிற்கக்கூடிய சூழ்நிலை. திமுக டெபாசிட் போயிடும். இல்ல அப்படி ஒரு அமைப்பதற்கான ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. நான் சொல்றேன், ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு ஜெயிக்கிறதே கஷ்டமா போயிடும் கொளத்தூர் தொகுதியில். அந்த அளவுக்கு வீக் ஆயிடுவார். இது எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே. 1+1+1+1=3 எல்லாருக்கும் தெரியும் தானே. உங்களுக்கு எல்லாம் மைனஸா போயிடும். இல்ல அதை நோக்கி தான் நகர்வு. இன்னொன்னு, அவருடைய கூட்டணியில இருந்தே நிறைய பேர் வந்து வெளியே வருவாங்கன்றது நான் கருதுறேன். எனக்கு தெரியல, பட் ஆனா ஜஸ்ட் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தெரியல, அப்படியே தகவல்கள்லாம் இருக்கு. தெரியல சார். எல்லாமே சொல்லிட்டா நீங்களே போய் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்களா சார்? அது ஏன் நம்ம சொல்லணும்? பட் பேசிக்கா அவங்களே வீக் ஆயிடும் சார். நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நிதி ஆயோக்கு நான் போறேன் டீம் இந்தியான்னு போடுறீங்கல்ல ஐடி கார்டு. நிதி கேட்க போனாங்க. எங்க கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏன் போல? இது 4 வருஷம் நிதி வேண்டாமா? அது நேத்து அமைச்சர் 4 வருஷம் நிதி வேண்டாமா சொன்னார் இல்லீங்களா? போன தடவை வந்து அண்ணன் சேகர் பாபு பட்ஜெட்ல தமிழ்நாடு பேர் இல்ல, அதனால நாங்க வந்து அதை புறக்கணிச்சோம் போன தடவை. அதுக்கு முந்தைய சமயங்கள்ல காரணங்கள் இருந்தது, கோவிட் இருந்தது அப்படின்னு உள்ளிட்ட பல விஷயங்கள். அதனால சீஃப் மினிஸ்டர் எல்லாம் போனதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் சார், எனக்கும் தெரியும். எதுக்காக போனாங்க, என்ன பேசியிருப்பாரு, என்ன இது இருப்பாரு, எல்லாம் நமக்கு தெரியும். பட் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், முதலமைச்சரை தர்ம சங்கடத்தில் ஆக்குனது நாங்கள் கிடையாது, எங்களுடைய பேச்சு கிடையாது. அவங்க கூட இருக்கிறவங்க, அவர் நம்பினவங்க, அவங்க பையன், அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, இவங்க தான் இன்னைக்கு அவரை தர்ம சங்கடத்தில் ஆக்கியிருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அவர் பார்ட்டிசிபேட் பண்ணது இட்ஸ் எ வெல்கம் மூவ் இன் நிதி ஆயோக். அவர் போன 4 வருஷமும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதான் எங்களுடைய. நீங்கள் ஏன் மிஸ் பண்ணுறீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை? இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி இன்வெஸ்டர்ஸை நீங்கள் கொண்டு வரலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஓப்பனாக நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். கரெக்டாக நான் சொல்கிறது. இதுக்கான வாய்ப்பு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பிரதமர்கிட்ட பேசும்போது நீங்கள் எவ்வளோ ப்ரீஃப் பண்ண முடியும், எவ்வளோ ப்ரெசென்ட் பண்ண முடியும் உங்களால்? இப்போ நிதி ஆயோக்கில் யூ ஆர் லைக் 2 days நீங்கள் வந்து டிஸ்கஷன், டிபேட்ஸ் எல்லாம் நடக்கும், பேரலல் செஷன்ஸ் நடக்கும், சீஃப் செக்ரட்டரிஸ் பேசிட்டு இருப்பாங்க, லா அண்ட் ஆர்டரை பற்றி பேசியிருந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். பண்ணலையே. உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனைன்னு உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி போறீங்களேன்றது தான் எல்லாரும் பேசக்கூடிய கருத்து. அதே தான் நான் இங்கே சொல்கிறேன். பட் இருந்தாலும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணது நிதி ஆயோக் மீட்டிங்கில் இஸ் குட். பட் எந்த குட்டு யாருக்கு குட்டுன்றது இனிமேல் தான் தெரியும். ஸோ அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை, பட் ஒரு விஷயத்தை நான் வந்து கிளாரிட்டி, ஏன்னா சில பேர் நான் ட்வீட் கூட பார்த்தேன், இவர் வந்து பேசிட்டாரு பண்ணிட்டாரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிந்த வரைக்கும் உறுதியாக சொல்கிறேன், கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரிதான், மக்கள் காசை கொள்ளையடித்தால் மன்னிப்பே கிடையாது. அது எல்லாருக்கும் பொருந்தும். அதை ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம், உதயநிதியாக இருக்கலாம், உங்களை பார்ப்பாரு, உங்களோட பேசுவார். ஆனால் மன்னிப்பு, நீங்கள் கொள்ளடிச்சிட்டீங்கன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா எப்படியாப்பட்டவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மன்னிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தான் குடும்பத்தை விட தேசத்துக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். இந்த தேசம் நலமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். இந்த தேசத்தில் ஒரு பங்கு தமிழக மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால் வந்து நம்ம வந்து இங்கே நெரேட்டிவ் நாங்கள் பேசிட்டோம், நாங்கள் செட் பண்ணிட்டோம், அதெல்லாம் உங்களுடைய என்ன தலைகையில் என்ன தவம் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Anjambakam.